அப்ப கொஞ்சம் நார்னா உங்க வாத்தாதான் கவலைப்படுற, நீ ஏன் கவலைப்படுற? என்னமா பாண்டிய வாத்தாதான் கவலைப்படுற, நீ ஏன்டா கவலைப்படுற? நீ சந்தோஷப்படணும். அது நல்லா இருந்தா இன்னொரு தம்பிய தங்கச்சி பிறந்துரும், சொத்துக்கு பாகம் வந்துரும். நீ ஏன்டா கவலைப்படுற? அறிவில்லாத முண்டமே, அறிவாளி முண்டமே, உனக்கு எவன்டா உனக்கு முதல மூளை வச்சு மண்டில மண்டில ஏன்னா கைத. அதாவது எங்க வீட்டை இறங்கிட போ அடிக்குது நம்மள பைக்கு அது இருந்தாதான் இது நல்லா இருக்கும். எப்படின்னு கேள்வாச்சாரா, எங்க வீட்டை பொறுக்கி துணை ஒரு கோழி கூட இல்ல. பொறுக்கி தூண்டுறது கோழி குஞ்சு கிடையாது. ஒரே ஒரு கோழி கூட எங்கூட்ட பொறுக்கி துண்ண ஒரு குஞ்சு. நான் பொறுக்கி அது நீ துண்ண பொறுக்கி துண்ணதுக்கு ஒரு கோழி இல்ல. இல்ல நான் என்ன பார்த்தேன், சரி எங்கேயாவது ஒரு கோழி எங்கேயாவது ஒரு 3 குஞ்ச விடலான்னு பார்த்தா 3 ஒன்னா விட போற. போய் ரொம்ப சங்கடமா இருக்குமே. போய் குஞ்ச சரிதா போய் எங்கன்னா பெருசா வாங்கலான்னு பார்த்தா ஒரு 5 பைசா நம்ம கையில இல்ல. பெருசா வர வாங்க போறியாதுல சொல்லதானே என்கிட்ட கோயில் வெடிட்டு கோயில் கொடுத்து அனுப்புறேன். போய் குஞ்சு நான் என்ன பண்ண, எங்க அம்மால இட்டுக்கின்னு பல்லா வர சந்தைக்கு போனேன். பல்லா வர சந்தைக்கா? பல்லாவரம் சந்தடா. அங்க போய் பார்த்தா எப்ப எல்லாம் பெரிய கோயிலா தான் விக்குது. எல்லாம் கோயிலா தான் இருக்குது. ஒரு அந்த பெரிய சந்தில ஒரு குஞ்ச கூட காணோம். கோழி குஞ்சா? கோழி குஞ்ச காணோம். ஒரு மூலையில வித்துட்டாங்க குஞ்சு. பின்ன அது மரவா தான் விற்பாங்க. கோழி குஞ்சியா? கோழி குஞ்சு தான்டா. வெய்ய காலத்துல எப்படி விற்பாங்க? நேரா போய் ஏங்க இந்த குஞ்சு என்ன வேலை ரேட் சொன்னாரா? அப்படியா? ஒரு குஞ்சினுடைய விலை கோழி குஞ்சு சொல்லுப்பா. ஒரு குஞ்சினுடைய விலை கோழி குஞ்சு விலை எவ்வளவு? கோழி குஞ்சு 50 ரூபான்னு சொன்னான். அவன் சொல்லிட்டான். நான் வச்சுக்கிறது 350 தான். நான் வச்சுக்கிறேன் 350 ரூபாய். 350 ரூபாய் 150 ரூபா. லூசுக்காரமா ஒரு குஞ்சுனுடைய விலை 50 ரூபாய். சரி 3 குஞ்சு 150 ரூபாய். கோழி நான் குஞ்சு வச்சுக்கிறது 350 தான். நான் வச்சுக்கிறேன். நான் 150 அங்க போவேன். 150 ஒண்ணுதான். 350 ரூபாய் வேணும் ஒண்ணுதான். 3 கோழி குஞ்சு வாங்கணும்ன்றல அதான் 350 ரூபாய் வச்சுக்கிறாருல. 350 குஞ்சு. சரி 3 குஞ்சு வாங்கி எங்க அம்மா தானே கொடுத்தாங்க. பரவாயில்ல, அதிர்ஷ்டக்காரராவா? ஒண்ணு கூட இல்லாத நிறைய பேர் லோட் பட்டுங்கறாங்க. 3 எடுத்துக்கிற வச்சுக்கிறாங்க. கோழி குஞ்சு தான். நான் மட்டும் என்னன்னு கேட்டேன். நேரா வீட்டுக்கு மூட்டை புடிச்சாங்க. வீட்டை புடிச்சா நீங்க வருஷம்னா வந்துற போகுது. இல்ல அங்கிருந்து எடுத்து நான் பஸ்ல அப்படின்டா யார் சொன்னா ஏறிக்கு போது ஊட்டாண்ட இறங்க போகுது. அது எப்படி இறங்கும் போது இல்ல சின்ன குஞ்சுங்களாச்சா கோழி குஞ்சுங்க. வீட்டை விட்டு வண்டியா நானும் எங்க அம்மா நல்லா பாத்துக்கிட்டு. சரி எங்க அப்பா பார்க்க மாட்டேன்றான். அது தண்ணி கேசு. தண்ணி குடிச்சுட்டா எங்க இருந்து அந்த கோழி குஞ்சு பாக்குறது? நாங்க என்ன பண்ணா 3 பங்கிட்டுக்கணும். அப்படியே எங்க அம்மாவுக்கு ஒரு குஞ்சு. ஆமா உங்க அம்மாவுக்கு ஒரு குஞ்சு, எங்க அப்பாவுக்கு ஒரு குஞ்சு. ஒரு குஞ்சு கோழி குஞ்சுடா. சரியா பாக்குறவங்க என்ன தப்பா நினைக்க போறான். கோழி குஞ்சுன்னு சொல்லு. எங்க அப்பாவுக்கு ஒரு குஞ்சு. ஒரு கோழி குஞ்சு. எனக்கு ஒரு குஞ்சு. ஒரு கோழி குஞ்சுடா. உனக்கு ஒரு குஞ்சு தான். 10 குஞ்சு கோழி குஞ்சு. கோழி குஞ்சு 3 பேர் பாக்கட்டீங்கன்னா 3 பேர் பாக்கட்டீங்கன்னா சரி யாரு குஞ்சு யாரு குஞ்சுன்னு வித்தியாசம் தெரியல. கோழி குஞ்சுடா. கலர் ஒரு மாதிரி ஆகுதா? எல்லாம் ஒரே கலர். என்ன பண்ண ஒரு 3 குஞ்சு எங்க அம்மா குஞ்சுக்கு சகுப்பு வச்சுட்டேன். அம்மா கோழி குஞ்சுக்கு. சரி என் குஞ்சுக்கு புலை கோழி குஞ்சுக்கு. எங்க அப்பா குஞ்சு சும்மா விட்டேன். இதுதான் 2 கலர் ஆகி போச்சு. அது அப்படியே கண்டு போனா போகுது அப்படின்னு சும்மா விட்டுட்டேன். எங்க அம்மா எங்க களை எடுக்க போறாங்களோ எங்க கைனி வேலைக்கு போறாங்களோ எங்க அம்மா குஞ்சு அவங்க பிடிச்சி
கோழி குஞ்சு கோழி குஞ்சு என்ன தப்பு தப்பா சொல்ற கைதா நீ சேர்த்து சொல்லண்டா கோழி குஞ்சு கோழி குஞ்சு அவங்க எடுத்துக்கிறாங்க அவங்க எடுத்துருவாங்க அவங்க என்ன பாக்குது சரி யாம் குஞ்சு நான் புடி முடிச்சு யாம் குஞ்சு நான் புடி முடிவேன் எங்க அப்பா 24 மணி நேரமா சரக்கு சரகு பாத்தியாச்சா அந்த சரியா வந்து பாத்துக்கிறது இல்ல இது என்ன பண்ணிச்சு நாங்க 2 பேரும் நல்லா கவனமா பார்த்தோம் பாரு ஆமா எங்க குஞ்சு 2 குஞ்சு நல்லா மொசு நல்லா கரெக்டா சைஸா ஆயி போச்சு கோழி குஞ்சு எங்க அப்பா குஞ்ச கவனிக்கிறது இல்ல எங்க அப்பா குஞ்ச கவனிக்கிறது கோழி குஞ்சுடா போயிடுச்சு அப்படியே நான் என்னத்தரா கண்டா போய்தான் கோழி குஞ்சு உங்க அப்பா கவனிக்கிறது இல்ல அப்படியே நோஞ்ச மாதிரி ஆகி போயிடுச்சு எந்த நேரமும் குஷினா இருந்தா நோஞ்சா மாதிரி தான் அவன் ஸ்ட்ராங்கா இருக்கும் இதான் போறோம் குஞ்சுப்பா எங்க கோழி குஞ்சு போறோம் பாரு அது எண்ணி கஞ்சி விட்டுட்டு பாரு அது இது போய் துண்ணுட்டு சரி இது ஒரு நாள் என்ன பண்ணிக்கிட்டு தண்ணியாவது குடிச்சு நம்ம உயிர் வச்சுக்கலாம் ஏன்டா இவன் எதுவும் போட மாட்டானே ஃபர்ஸ்ட் ஏதாவது குடிச்சு உயிரை காப்பாத்திக்கலாம் அப்படின்னு ஒரு நாள் பயமா ஒரு நாள் போச்சுன்னா என்ன பண்ணியா தொட்டில மாட்டுக்கு கஞ்சி தண்ணி முடிச்சு வச்சிருந்தோம் உங்க வீட்டுல அந்த கஞ்சி தண்ணி தொட்டில அப்படி உட்காந்து அதையாவது குடிக்கலாம் எட்டு உண்டு குடிக்கலான்னு பார்த்தா எட்டல சரி ஒரு உண்டை கொஞ்சம் விட்டாரு பாரு எட்டல உண்டை விட்டாரு நாட்டினாரு கோழி குஞ்சு உள்ள வந்து போச்சு தொட்டில உள்ள உயிந்து காலையில செத்து போயிட்டா பாரு ஊந்த பண்ண உடனே தானே சாவம் காயில சாவம் சாவலாமா வேணாமான்னு உன்ன மாதிரி கேட்டுன்னு கூட சாவம் அந்த கோழி என் குஞ்சு உயிரா இருக்குது சரி எங்க அம்மா குஞ்சு உயிரா இருக்குது சரி அப்ப எங்க அப்பா குஞ்சு கோழி குஞ்சுறாரு கோழி குஞ்சு எங்க அம்மா அப்பதான் காலிக்கு போய் வராங்க சரி நிறைய எங்க அம்மாண்ட கூவோ மோரன்னு குளிக்கு நேத்து வரத்தானே ஊத்திருப்பாங்களா பூவ மோரம் கத்தின்னு வாடுறமா ஓடி கத்துற என்னடான்னு கேட்டாங்க ஏம்மா அப்பா குஞ்சா காணா கோழி குஞ்சு காணா அவனு சொன்னாங்கன்னா அது ஏன்னா தோட்டத்துல அப்பா குஞ்சு பொறிக்க சொன்னா போயிது பண்ணா வந்துருந்தா அப்பா குஞ்சு ஆமா அது போயிது போனா தான் வரும் கோழி குஞ்சு அப்படிங்க போய் எப்பா போயிடு வரையும் காணா சரி நான் தேடிமானா பார்த்தா தொட்டில அப்பா குஞ்சு உப்பி போய் கடுக்குது கோழி குஞ்சு செத்து உப்பி போச்சு அது எங்க அம்மா என்ன சொன்னாங்க சரி செத்துதான் செத்து போச்சு சரி அப்பா குஞ்சு கொண்டு போய் போட்டு வந்துடுறாங்க அத்தை மட்டும் தனியா போட சொன்னாங்க செத்து கோழி குஞ்சு அப்பா தூக்கின்னு போய் தூக்கி அஜம்பர் பார்த்தா நோடி கட்டாம வேலைக்கு கட்டாம போய் மாட்டிக்கின்னு சரி கொஞ்சம் தூரம் திரும்பி பார்த்தா எங்க அப்பா குஞ்சு என்ன கேட்காது எப்படி இருக்குது அப்புறம் உங்க அம்மா ஒண்ணு சொல்லியா செத்து போன குஞ்சு அவங்க என்ன பண்ணுவாங்க வேதனை பண்ண மாட்டாங்க ஏன்னா நீ வந்து அவன் கவனிக்க மாட்டேன்னா சரி அது அவன் குஞ்சு இருந்தா அது அவர் மேல தப்பு கிடையாது அம்மா தான் கவனிச்சிருக்கணும் அவ விட்டுட்டு உங்க அப்பா மேல குறை சொன்னா என்னடா பண்ண அதான் மூணு பங்கிட்டு பங்கிட்டா குத்தா அத்தனை பார்க்க தேவையில்லையா பார்த்தா தான் அப்படி கண்டுக்காத போயிட்டா என் குஞ்ச பார்த்தாலும் பாப்பாங்களா கண்டது கோழி குஞ்ச பார்த்தா கூட பாப்பாங்க எங்க அப்பா குஞ்சு பார்க்க மாட்டாங்க ஏன்னா அவன் கௌரவம் முடிச்சிடறேன் நம்ம ஆர்வம் மாரி ரொம்ப கிணறு அம்மா வந்துக்கிறாங்க சரி வா போலாம்